மகாராஷ்டிராவில் முதல்வர் பதவி யாருக்கு என்ற இழுபறி தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இவருடைய ராஜினாமாவை தொடர்ந்து தற்பொழுது அங்கு அடுத்தபடியாக யார் தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? மேலும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தற்பொழுதைய சூழல் என்னவாக இருக்கிறது? ரமேஷ் வணக்கம். மகாராஷ்டிரா முதல்வர் பதவியை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா செய்திருக்கிறார். இதன் பின்னணி என்ன என்று பார்த்தோம்னால், அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 230 இடங்களில் அபார வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையினுடைய பதவிக்காலம் இன்றோடு நிறைவடைய இருக்கின்ற சூழலில் அடுத்த புதிய அரசு மற்றும் புதிய முதல்வர் பதவி ஏற்க ஏதுவாக தன்னுடைய முதல்வர் பதவியை ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா செய்திருக்கிறார். மகாராஷ்டிர ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏக்நாத் ஷிண்டே அளித்திருக்கிறார். அவருடன் மகாராஷ்டிராவின் துணை முதல்வர்களாக இருக்கக்கூடிய அஜித் பவார் மற்றும் தேவேந்திர பட்னவிஸ் இருவரும் உடன் சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் புதிய முதல்வர் மற்றும் புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை காபந்து முதல்வராக தொடரும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதனை ஏக்நாத் ஷிண்டே அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இனி அடுத்து புதிய அரசும் புதிய முதல்வரும் பதவி ஏற்பதற்கான அந்த நடவடிக்கைகள் தீவிரமடைய இருக்கின்றன. அடுத்ததாக என்ன நடைபெற வேண்டும் என்றால், மகாயுத்தியின் சார்பில் சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது 3 கட்சிகள் சார்பிலும் அந்தந்த சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனாவை எடுத்துக்கொண்டால் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஷிண்டே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக அஜித் பவார் ஏற்கனவே நேற்று முன்தினம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. கூட்டணியாகத்தான் அவர்கள் ஆட்சி என்பது அமைக்க முடியும். எனவே மகாயுத்தியினுடைய அந்த சட்டமன்ற குழு தலைவர் என்பவர் யார் என்பது முடிவு செய்யப்பட வேண்டும். அப்படி யார் முடிவு செய்யப்படுகிறார்களோ அவர்கள் தான் மகாராஷ்டிராவினுடைய அடுத்த முதல்வர் என்பது நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த முதல்வருக்கான ரேஸை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னவிஸ் இருவருமே முதல்வருக்கான ரேஸில் முன்னணியில் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவுக்குள் தேவேந்திர பட்னவிஸ் முதல்வராக வேண்டும் என்ற குரல்கள் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. அதே சமயம் ஏக்நாத் ஷிண்டேவும் முதல்வர் ஆகுவதற்கான ரேஸில் முன்னணியில் இருக்கிறார் என்பதை மறுப்பதற்கில்லை. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கே கூட ஏக்நாத் ஷிண்டேவை மீண்டும் முதல்வராக தொடர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இன்னும் சில நாட்களில் மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் கூட வர இருக்கிறது. அதே போல உத்தவ் தாக்கரேவை முழுவதுமாக அரசியலில் இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் கூட பாஜக இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சிவசேனா என்றால் அது ஏக்நாத் ஷிண்டே தான் என்று முன்னிறுத்த பாஜக விரும்புகிறது. அவ்வாறு கூடிய பட்சத்தில் ஏக்நாத் ஷிண்டே தான் முதல்வராக தொடர வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் பாஜக தரப்பில் இருப்பதாக கூறப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் மகாராஷ்டிராவில் அடுத்த முதல்வராக யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.